இன்னைக்கு நம்ம இஞ்சி எலுமிச்சை ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் பருப்பு ரசம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்காட்டி கண்டிப்பாக இங்கே தொட்டு பாருங்கள். தேவையான பொருட்கள்: இஞ்சி கிரேட் பண்ணது, லெமன் ஜூஸ், தக்காளி, 1 கப் பருப்பு தண்ணி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, பச்சை மிளகா 2, கொத்தமல்லி கடைசியில் போடுறதுக்கும் ஆரம்பத்தில் போடுறதுக்கும், கருவேப்பிலை. இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம வச்சிருக்க தக்காளியை போடணும். இப்போ நம்ம தக்காளி போட்டாச்சு. அதுக்கப்புறம் கிரேட் பண்ண இஞ்சி, சாப் பண்ண மிளகா, அடுத்து நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை. இப்போ நல்லா கலக்கிக்கணும். இப்போ கொத்தமல்லி பாதி தான் போடணும், கடைசியாக போட்டுக்க இன்னும் கொஞ்சம் வைக்கணும். இப்போ அடுத்து 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அடுத்து தேவையான உப்பு, இது நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வத்தணும். இந்த இஞ்சி தக்காளியோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கணும். இப்போ நம்ம நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பருப்பு தண்ணி மெதுவாக ஊற்றணும். இப்போ நம்ம கடைசியில் போடுற கொத்தமல்லியை தூவலாம். இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ அடுத்து அடுப்பு அணைச்சிட்டு தான் போடணும். லெமன் ஜூஸ் அடுப்பு அணைச்சிட்டு தான் போடணும். இப்போ நம்ம ரசத்தை இறக்கி வச்சுட்டு தாளிச்சு கொட்டிடலாம். இது நம்ம நெய்யில தான் தாளிக்கணும், அப்பதான் சூப்பரா இருக்கும். இப்போ அதில் கடுகு போடலாம். கடுகு வெடிக்குது. இப்போ இது இதில் போட்டுடலாம். உடாப்பிள் ரசம் எப்படி பண்ணணும்னு பார்க்க டாப் ரைட் கார்னரை கிளிக் பண்ணுங்க. நம்மளுக்கு இன்னைக்கு இஞ்சி எலுமிச்சை ரசம் ரெடி. நீங்கள் இன்னும் பூண்டு ரசம் எப்படி பண்ணணும்னு பார்க்காட்டி கண்டிப்பாக இங்கே தொட்டு பாருங்க.